ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா கரடியோட சண்டை போட வச்சுட்டார். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து அந்த அப்பாவை திட்டுன்னு திட்டுனாங்க. ஏயா என்ன மனுஷயா நீ, உன் பையன் 9 வயசு பையனை போய் கரடியோட சண்டை போட வச்சிருக்கிறியே. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அது சர்க்கஸில் ட்ரெயின் பண்ணப்பட்ட கரடி, அந்த கரடி கொல்லாது, அந்த கரடிக்கு மல்யுத்தம் பண்ண ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அந்த கரடி அந்த சிறுவனோடு போராடினது. இந்த சிறுவன் அந்த கரடியோட போராடிட்டு இருக்கும்போது அந்த கரடி அவன் கையை பிடிச்ச உடனே, அப்பா கரடி கடிக்குதுப்பா. அவங்க அப்பா புகழ்பெற்ற ஒரு காரியத்தை சொன்னார், திருப்பி கடிப்பா அப்படின்னார். இந்த சிறு பையன் அந்த கரடியை அன்றைக்கு ஜெயித்தான். பல இடங்களிலே இந்த வித்தை மாதிரி இந்த கரடியோட இந்த சிறுவன் சண்டை போடுகிற காட்சியை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் இவன் பெரிய ஆளா வருவான். ஆமாங்க, 29 பட்டங்களை 2018 இருந்து 2021 வரை அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் UFC-ல தோற்கடிக்கப்படாத ஒரு பெரிய ஆளா இவர் திகழ்ந்தார். கபீப் அவரிடத்துல ஆப்போனன்ட்ஸ், இவரு வராரு அவரு வராரு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, கரடியை தோக்கடிச்ச எனக்கு என்ன பயம், பயமே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னாராம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் வரும்போது கடந்த நாட்களில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த வெற்றிகளை திரும்பி பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. சவுல் என்கிற ராஜா தாவீதை பார்த்து கேட்கிறார், எப்பா உன்னை விட பல மடங்கு உயரமா இருக்கிற அந்த கோலியாத்தை நீ எப்படிப்பா டிஃபீட் பண்ண போற? அதற்கு தாவீது சொன்னாரு, 1 சாமுவேல் 17:37 கரடியையும் சிங்கத்தையும் எதிர்கொண்டு அவைகளை மேற்கொள்ள வைத்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனியை என் கையில கொடுப்பார். இன்னைக்கு நீங்களா தான் சொல்ல போறீங்க, எனக்கு விரோதமா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகள்ல எனக்கு வெற்றி கொடுத்தா என் ஆண்டவர் இந்த நாள்ல எனக்கு வெற்றி கொடுப்பாரு. ஆமாங்க, ஆண்டவர் உங்களை எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வர வைத்தவர். பிசினஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்க மாட்டாரா? எத்தனை முறை பேங்க் லோன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க? How many times you were sick but somehow you got out of the sickness? How many times you flopped but still you are standing? எத்தனை முறை வேலை இழந்தீங்க, திருப்பி கிடைச்சிச்சல? இன்னைக்கும் அதே மாதிரி தான் கடவுள் சொல்கிறார், இழந்ததை குறித்து கவலைப்படாதே, நான் உன்னுடைய வாழ்விலே உனக்கு பெரிய வெற்றிகளை தரப்போகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிற ஆண்டவர் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தவர். கடந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றியை தந்த போல இன்றைக்கும் தரப்போகிறார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். God will save you even today. The same God who saved you yesterday from all your problems will save you and will make you come out in flying colors. இந்த சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி தாவீது யாருன்னே சவுலுக்கு தெரியாது. ஆனா ஜெயிச்சுட்டு கோலியாத்துடைய தலையெடுத்து வரும்போது அப்போதான் சவுல் ராஜா கேட்கிறார், இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? உங்களையும் அப்படிதான், இன்னைக்கு உலகம் யாருன்னே தெரியல, சீக்கிரத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. You are going to become a celebrity. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாள் நன்னாள், நீங்கள் ஜெயம் எடுக்கிற நாள். God bless you. Have a wonderful day.